ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே, சுகம் சேருதே. மேகமாய் நாம் சேர்ந்து போகலாம், பூங்கொத்தை போலவே முகம் வைத்து வாழலாம். நம் சிரிப்பை படம் பிடித்து வாழ்த்து மடல் வழங்கிடலாம். நூற்றாண்டை தாண்டியும் நம் பெயர் நாளை நிலைத்திடலாமே. ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. இப்ப நீங்க வந்திருக்க இந்த பிள்ளை எல்லாருமே ஒரு எய்மோட இந்த வேலைக்கு நம்ம சேர்ந்து ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்திருக்கீங்க. ஸோ அந்த குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கிறணும். தவிர்த்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை அனுப்பியிருக்காங்க, அவளை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இது பண்ணாமல் பேரண்ட்ஸ் உங்களை நம்பி அனுப்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த இதிலிருந்து வெளியே போகிறப்ப வெற்றிகரமாக போங்க. வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பு நம்ம எப்படி அதை கண்டினியூ பண்றோம்னா, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. துணிந்து வந்து விட்டோம், குளத்துல இறங்கியாச்சுன்னா மீனை பிடிச்சிட்டு தான் போகணும். அது வரைக்கும் நீ போராடித்தாகணும், மீனை பிடிச்சுத்தாகணும். காலில் ஒரு குளத்துல ஒரு காலு, இதுல ஒரு ஆளு இந்த காலை எடுத்துட்டாங்க, கரை ஏறிடுவோமா இல்லை உள்ள மீன் பிடிப்போமா அப்படிங்கிற 2 எண்ணங்கள் கொண்ட மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க பல தடைகளை தாண்டி எத்தனையோ பேருடைய அனுமதியை பெற்று அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துதான் நீங்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து போகும்போது வெற்றி அடைந்து அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி உங்களுக்கான வாழ்க்கையை உங்கள் சொந்த காலில் நின்று சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே, சுகம் சேருதே.